உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஒரு தாய் உயிரோட இருந்து அந்த பிள்ளைகளை வளர்க்கலன்னா அதுக்கு எந்த லட்சணத்துல வாழணுங்கிறதுக்கு நீங்க எல்லாம் தான் ஒரு உதாரணம். என்னமா பேசுற? விட்ரி, இவங்களெல்லாம் நல்லவங்க நம்பணும் பாரு, அதுதான் நம்ம பண்ண தப்பு. போதும், நிறுத்துங்க. நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குமா? ஏதோ இந்த குடும்பத்துல சம்பந்தம் பண்ணிட்டீங்களே, இந்த குடும்பத்தோட லாப நஷ்டத்தெல்லாம் அனுபவிச்சிட்டீங்களேங்கிற ஒரே காரணத்துக்காக வாயை மூட்டிட்டு இருந்தா நீங்க பேசுறதை எல்லாம் கேட்டுட்டு சும்மா இருக்க முடியாது. என்னங்க அப்படி நான் என்ன தப்பா பேசிட்டேன்? நீங்க வளர்த்த பிள்ளைங்க பண்ணதெல்லாம் நியாயமா? ரெண்டு பேரும் சேர்ந்து என் பிள்ளைங்க வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டாங்க. இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? நீங்க உங்க பொண்ணுங்களை வளர்த்த லட்சணம் தான் இந்த ஊரே சிரிப்பா சிரிக்குதே. இதுங்க இந்த வீட்டுக்கு வந்த நேரம் தான் என் குடும்பமும் நடுத்தருவுல சிரிப்பா சிரிக்குது. யார் பொண்ணு பத்தி யாரு தப்பா பேசுறது? நானா சரியா வளர்க்கல? சொல்லுங்க, நானா வளர்க்கல? ஆமா, நீங்க தான். என்னமோ ஒண்ணும் தெரியாத மாதிரி கேள்வி கேக்குறீங்க. பொண்ணுங்களை வளர்த்திருக்காங்க, நல்லா வளர்த்திருக்கீங்க. என்ன உருப்படியா வளர்த்திருக்கீங்க? மூணு ரகம். ஒண்ணு குடும்பத்தை கெடுக்குது, இன்னொன்னு துரோகம் பண்ணுது. மூணாவது அடுத்தவ புருஷனுக்கு தாலி கட்டிக்கிட்டு ரெண்டாம் தரமா வந்து என் குடும்பத்து பொண்ணு வாழ்க்கைய கெடுத்துட்டு இருக்கு. இது போதாது உங்க வளர்ப்ப பத்தி பேசுறதுக்கு? நீங்க பேச வந்துட்டீங்க பெருசா. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன அப்புறம் என்ன செய்வேன்னு தெரியாது. அவங்க மட்டும் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசலாமாண்ணா? வாய மூடுறியா? என்ன பேச்சு பேசிட்டு இருக்க? இழப்பு நமக்கு மட்டும்தானா? அவங்களும் பெரிய இழப்ப சந்திச்சிருக்காங்க. அவங்க ஒன்னும் பொண்ணு கட்டிக்கன்னு முன்னாடி வந்து நிக்கல. நாம தான் இந்த வீட்டுக்கு சம்பந்தம் பண்ண போனோம். அத மனசுல வச்சுக்கிட்டு பேசு. நம்ம வீட்டு பொண்ணு காணாம போயிருக்கு. அதை தேடி கண்டுபிடிக்கிறது எப்படின்னு யோசிக்காம ஆளாளுக்கு சண்டை போட்டு நிக்கிறீங்க. ஏய், என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. இன்னைக்கு பொழுது சாயறதுக்குள்ள பிருந்தா இங்க வந்தாகணும். மாமா, என்னாச்சு மாமா? என்னாச்சு? பிருந்தா எங்க? வீரா, நாங்க வெளியில போய் ஃபுல்லா தேடிட்டோம். பிருந்தாவை யாரும் பார்க்கலன்னு சொல்றாங்க. யாருக்குமே தெரியல. தயவு செஞ்சு ஏதாச்சும் நீங்களும் கேட்டு பாத்தீங்களா? பிருந்தா எங்க இருக்கான்னு தெரிஞ்சதா? மாதம்மா, அதனால கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவாங்கம்மா பிருந்தாவை. நீ ப்ளீஸ் அழாதம்மா. அழாதம்மா ப்ளீஸ்மா. பிருந்தாவுக்கு ஏதோ ஆகாதம்மா.
எனக்கு இந்த விஜி மேல தான் டவுட்டா இருக்கு. இவதான் ஏதோ பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். டேய் இருடா, தெரியாம வந்து சொல்லாதடா. சரி நம்ம தேடிட்டு இருக்கோம்ல, கரெக்ட். அவன் மேல தான் டவுட்டா இருக்கு. வள்ளி, அவங்க எதுவும் சாப்பிட்டாங்களான்னு தெரியல. அழுது மயக்கம் வந்துட போகுது. ஏதாவது சாப்பிட எடுத்துட்டு வந்து கொடு. என்ன அமைதியா இருக்க? போ போய் எடுத்துட்டு வா. போ. அம்மா பிருந்தாக்கு எதுவும் ஆகாதுமா. அம்மா சொன்ன கேளுமா. துணி துவைச்சிட்டே இருக்கும்போது பாதியிலே தண்ணி நின்னு போச்சு. வந்தோடனே மோட்டர் போடணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். அக்கா ஆ? எங்க போற? அது தண்ணி வரலையா? தண்ணி வராம எப்படி வேலை செய்யறது? அதான் மேல போய் டேங்க் பாத்துட்டு வரலான்னு போறேன். ஏன்க்கா வீட்ல எம்புட்டு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. இப்ப பாத்திரம் கழுவுறது சமைக்கிறதே முக்கியமா? தண்ணி எல்லாம் வரும், போ அப்புறம் பாத்துக்கலாம். ஆ? என்ன பாக்குற? போ. பார்வைய பாரு. வீரம்மா, இந்த மோரை குடிங்க. எல்லாருக்கும் வருத்தம் இருக்கதான் செய்யுது. அதுக்காக இப்படி அழுதுகிட்டே இருந்தீங்கன்னா உங்க உடம்பு சரியில்லாம போய் இன்னும் தான் கஷ்டமாயிடும். பிருந்தா கிடைக்கும் போது நீங்க ஆரோக்கியமா இருக்க வேணாமா? சாப்பிடுங்க. குடிங்க. இந்தாம்மா குடிமா. ஐயோ மா. மரா மாப்ள, பிருந்தா எங்க? பத்தியான தகவல் தெரியுதா? என்னாச்சுடா? என்னாச்சு மாப்ள? தேடின வரையில எந்த தகவலும் இல்லை. நல்லா விசாரிச்சிட்டேன், யாருக்குமே எதுவுமே தெரிலங்கிறாங்க. இல்ல, இதுக்கு மேல பொறுக்க முடியாதுப்பா. போலீஸ் ஸ்டேஷன் போறதுதான் சரி. டேய் ராகவா, கிளம்புட. மாமா எதுக்கு மாமா போலீஸ் ஸ்டேஷன்லாம் போயிட்டு? அதெல்லாம் வேணாம் மாமா. ஏமா போலீஸ் ஸ்டேஷன் போனா நீயே பதற? இல்ல மாமா, ஏற்கனவே 2வது கல்யாணம் பண்ண கேஸ்லயே அவங்கள ரொம்ப கஷ்டப்பட்டு வெளில கொண்டு வந்திருக்கேன். இப்ப போய் நீங்க மறுபடியும் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா மொத்த குடும்பத்தையும் தூக்கி உள்ள வச்சிருவாங்க மாமா. அதே சொல்றேன். இவ பதறதுக்கு காரணம் இதுவா இருக்க வாய்ப்பே இல்லையே. அப்படி ஒன்றும் இவன் நல்லவ கிடையாது. எதுக்கு இப்போ இவ்வளோ பதறணும்? தப்பா இருக்கே. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.